السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. قدمتني مشربي كلمتني يا نبي لا يزيد الحب مني أن أزورك يا نبي من فضلا منك لقيا وجهكم خير النبي الحمد لله حمدا شافعا نعما الحمد لله حمدا رافعا نقما الحمد لله حمدا دافعا سقما الحمد لله في إطرى بديع الدين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلة أدركني يا شفيع المذنبين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سبحانك لا فهم لنا إلا ما فهمتنا إنك أنت الجواد الكريم أما بعد قال الله تعالى في محكم التنزيل بفضل بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ألا إن مثل أهل بيتي فيكم مثل سفينة نوح من قومه من ركبها نجا ومن تخلف عنها غرق وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருளும் அருமை கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் இறை நேசர்களுடைய இனிய துஆ பரக்கத்தும் நம்மை எல்லாம் வந்து நின்று நிலவிக்கொண்டே இருக்கட்டுமாக.
இர்ஃபானுடைய மஜ்லிஸிலே குழுமிருக்கக்கூடிய சங்கையான உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய உஸ்தாதுமார்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கையான பெருமக்களே, புனிதமான உரூஸ் முபாரக்குடைய நாளிலே நாம் இருக்கின்றோம். இந்த புனிதமான மஜ்லிஸின் பொருட்டினால், இங்கு ஆட்சி செய்யக்கூடிய மகான்களின் பொருட்டினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை அனைத்தையும் நிறைவேற்றி அருள்வானாக. சங்கையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சமுதாயத்திற்கு ஏகத்துவத்தை எத்தி வைக்குமாறு நபிமார்களுக்கு கட்டளையிடுகின்றான். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை தோன்றிய அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வினுடைய கட்டளையை எடுத்து நடக்கின்றார்கள். ஏகத்துவத்தை சமுதாயத்திற்கு எத்தி வைத்து அவர்கள் சொன்ன வார்த்தை, வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், என்னுடைய சமுதாயமே, இந்த ஏகத்துவத்தை தௌஹீதை நான் உங்களுக்கு தந்தேன். இதற்காக வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், நான் எந்த கூலியையும் உங்களிடத்திலே கேட்கவில்லை, காசு பணங்களை கேட்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், என்னுடைய கூலியெல்லாம் என்னுடைய இறைவனிடத்திலே இருக்கின்றது என்பதாக எல்லா நபிமார்களுக்கும் சொன்ன வார்த்தை. குர்ஆனிலே நாம் ஆய்வு செய்யலாம். ஷுஆரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளை தகவல் சரித்திரமாகவே சொல்லுவான். ஆனால் நம்முடைய தலைவர் அருமை கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏகத்துவத்தை சமுதாயத்திற்கு எத்தி வைத்து அவர்களும் சொன்னார்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், நானும் உங்களிடத்திலே எந்த கூலியையும் கேட்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, ஒரே ஒன்றைத்தான் உங்களிடத்திலே நான் கேட்கின்றேன், அது என்னுடைய குடும்பத்தார்கள் மீது நீங்கள் அன்பு வைக்க வேண்டும், அந்த ஒரு கூலியை மாத்திரம் நான் உங்களிடத்திலே கேட்கின்றேன் என்பதாக கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த ஆயத் இறங்குகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மன் கராபத்துக ஹாஉலாஇல் லதீன வஜபத் அலைனா மவத்தத்துஹும், உங்கள் குடும்பத்தினர்கள் மீது நாங்கள் பிரியம் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. அப்படி உங்களுடைய குடும்பத்தினர்கள் மீது நாங்கள் பிரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தினர்கள் தான் யார் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் கேட்டபொழுது அருமை கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அலி அவர்களும் ஃபாத்திமா அவர்களும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஆகிய இந்த 4 பேர்களும் தான் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் என்பதாக கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி சொன்ன நபிகள் ஒரு சமயத்திலே சையதுனா ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். வீட்டிலே அலி நாயகம் அவர்களும் இருக்கின்றார்கள். இந்த சமயத்திலே கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்த கம்பளி போர்வையை தன்னுடைய மேலிலே போர்த்தியவர்களாக வருகின்றார்கள். வந்த நபிகள் போர்வைக்குள்ளால் ஃபாத்திமா நாயகியும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைக்கின்றார்கள். இந்த சமயத்திலே சையதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் வருகின்றார்கள். அவர்களையும் கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வைக்குள்ளால் அழைத்து விடுகின்றார்கள். அழைத்துவிட்டு போர்வையை மூடியவர்களாக சொன்னார்கள் மேல் கூறிய வசனத்தை, இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹீரகும் தத்ஹீரா, அல்லாஹ் இந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டான் என்று சொன்ன நபிகள் ஒரு துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லு பைத்தி ஃபஅத்ஹிப் அன்ஹும் ரிஜ்ஸ வ தஹீர்ஹும் தத்ஹீரா, யா அல்லாஹ், இதோ இவர்கள் என்னுடைய குடும்பத்தினர்கள், இவர்களை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்று கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுவாலும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட குடும்பம், கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ செய்து பரிசுத்தத்தை தேடிய குடும்பம், அந்த ஒரு உன்னதமான பாரம்பரியமிக்க குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் இன்றைய நாளினுடைய கதாநாயகராக திகழக்கூடிய இருளடைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஊருக்கு ஒளி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குத்துபு ஜமான் அல்லாமா
உமருல் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஆத்மீக குருநாதராக திகழக்கூடிய, கண்ணனூரில் ஆட்சி செய்யக்கூடிய குதுபுல் உஜூத் அல்லாமா சையது மஹ்மூத் புகாரி தங்கள் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமையானவர்களே, அவர்கள் அந்த பரிசுத்தமான பாரம்பரியம் மிக்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே வந்ததினால் அந்த குடும்பத்தை பற்றியும் நாம் நினைவு கூறுவது நம் மீது கடமையாக இருக்கின்றது. சங்கையான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பொதுவாக கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே வந்தவர்களை நாம் பல பெயர்கள் சொல்லி அழைப்போம். செய்யிதுமார்கள், சாதாத்துமார்கள், எங்களுடைய தலைவர்கள் என்பதாகவும், தங்கள்மார்கள், கண்ணியம் நிறைந்தவர்கள், இன்னும் அஹரார்கள், சுதந்திரமானவர்கள், அஷ்ராஃபுகள், சங்கைக்குரியவர்கள், அவுலாதுர் ரசூல், நபியினுடைய பிள்ளைகள், கராபாத்துர் ரசூல், நபியினுடைய குடும்பத்தார்கள், மௌலானாமார்கள், எங்களுடைய பாதுகாவலர்கள் என்று பல்வேறு பெயர்களை சொல்லி கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நாம் அழைப்போம். சங்கையான பெருமக்களே, அதிலே ஒரு பெயர் மௌலானாமார்கள். மௌலானாமார்களுக்கு அகராதியிலே பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமான ஒரு அர்த்தம் எங்களுடைய பாதுகாவலர்கள். ஆம், உண்மையிலேயே கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் தான் நமக்கு பாதுகாவலர்கள். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அலா இன்ன மிஸ்ல அஹ்லி பைத்தி ஃபீக்கும் மஸலு ஸஃபீனத்தி நூஹிம் மின் கௌமிஹி மன் ரகிபஹா நஜா வமன் தகல்லஃப அன்ஹா கரிக. என்னுடைய குடும்பம் உங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய கப்பலுக்கு உதாரணமாகும். மன் ரகிபஹா நஜா, அந்த கப்பலிலே யாரெல்லாம் பயணம் செய்தார்களோ அவர்களெல்லாம் அந்த வெள்ள பிரளயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். ஒமன் தகல்லஃப அன்ஹா, அந்த கப்பலிலே ஏறாதவர்கள் கரிக்க, அந்த வெள்ளத்திலே மூழ்கி சாகடிக்கப்பட்டார்கள். சங்கையான பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலுக்கு தன்னுடைய குடும்பத்தை ஒப்பிடுகின்றார்கள்? உண்மையிலேயே அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் எப்படி அவர்களை ஏற்றுக்கொண்ட 80 மனிதர்களுக்கு தப்பிப்பதற்கு, அந்த வெள்ளத்திலிருந்து தப்பிப்பதற்கு பாதுகாப்பாக இருந்ததோ அதே போன்றுதான் கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பமும் நாளை கியாமத்திலே நரகத்தை விட்டும் நாம் தப்பிப்பதற்கு அவர்களுடைய குடும்பம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்களை மௌலானாமார்கள், எங்களின் பாதுகாவலர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கட்டத்திலே சொன்னார்கள், அன் நுஜூமு அமானுல் லி அஹ்லிஸ் ஸமா வ அஹ்லு பைத்தி அமானுல் லி அஹ்லில் அர்து ஃபைதா ذهب அஹ்லு பைத்தி ذهب அஹ்லுல் அர்து. சங்கையான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நட்சத்திரம் வானத்தில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. வ அஹ்லு பைத்தி அமானுல் லி அஹ்லில் அர்து, என்னுடைய குடும்பம் இந்த பூமிக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. சொல்லிவிட்டு நபிகள் சொன்னார்கள், ஃபைதா ذهب அஹ்லு பைத்தி ذهب அஹ்லுல் அர்து, என்னுடைய குடும்பம் சென்று விட்டால் இந்த உலகமும் சென்றுவிடும். அருமையானவர்களே, வானத்திலே நட்சத்திரம் இருக்கும் காலமெல்லாம் இந்த பூமியிலே கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாரம்பரியம் மிக்க குடும்பம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பாரம்பரியம் மிக்க குடும்பம் இந்த உலகத்திலே இருக்கும் காலமெல்லாம் இந்த உலகம் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் மௌலானாமார்கள் எங்களுடைய பாதுகாவலர்கள் என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சங்கையான பெருமக்களே, அடுத்து அந்த பரிசுத்தமான குடும்பத்தை நாம் அஹரார்கள், சுதந்திரமானவர்கள் என்பதாகவும் அழைப்போம். சுதந்திரமானவர்கள் என்று சொன்னால் நாம் 2 காரணங்களை சொல்லலாம். நரகத்தை விட்டே சுதந்திரமானவர்கள். ஒன்று, அல்லாஹ் இந்த உலகத்திலே அவர்களை பரிசுத்தப்படுத்தி விட்டான். வயுதஹீரக்கும் லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லில் பைத் வயுதஹீரக்கும் தத்ஹீரா என்று அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டான். இன்னும் கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதை துண்டிலிருந்து உற்பத்தியானவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை நரகம் தீண்டுமா? எனவே நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், சுதந்திரமானவர்கள். எனவே தான் அவர்களை அஹரார்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். சங்கையான பெருமக்களே, உஹது போர்க்களத்திலே
கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அம்பு பாய்ந்து விடுகின்றது, இரத்தம் வழிந்தோடுகின்றது. இந்த நேரத்திலே செய்தனா மாலிக் இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய நாயகத்தோழர் அந்த இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கின்றார்கள். கண்மணி நபிகள் அந்த இரத்தத்தை துப்ப சொன்ன பொழுது, நாயகமே, ஒரு காலமும் அந்த இரத்தத்தை நான் துப்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு நபிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் ஹாலத தமி பிதமிஹி லா துஸிபுஹுன் நார் மன் அராத ஐ யன்துர மின் அஹ்லில் ஜன்னதி ஃபல் யன்துர் மாலிக் இப்னு சினான். என்னுடைய இரத்தம் யாருடைய உடலிலே கலந்து விட்டதோ அவருடைய உடலை நரகம் தீண்டுவதற்கு நரகத்திற்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. யாராவது சுவர்க்கவாசிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மாலிக் இப்னு சினானை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு சமயத்திலே சொல்லுவார்கள், லா தமஸ்ஸுன் நாரு முஸ்லிமன் ரஆனி வமன் வரஆ மன் ரஆனி. என்னை பார்த்தவரை நரகம் தீண்டாது, என்னை பார்த்தவரையும் நரகம் தீண்டாது. அருமையானவர்களே, என்னை பார்த்தவர் என்று சொன்னால் தாபியின்களே நரகம் தீண்டாது என்று சொல்லுகின்ற பொழுது, நபியை பார்த்தவர்கள் சஹாபாக்களை நரகம் தீண்டாது பில்லவுலா, ஒரு படி மேல். அப்படி இருக்கின்ற பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான பாரம்பரியத்திலே வந்த சய்யிது சாதாத்துமார்களை நரகம் தீண்டுமா? எனவே நரகத்திற்கு ஹராம், நரகத்தை விட்டுமே தூரமாக்கப்பட்டவர்கள், சுதந்திரமாக்கப்பட்டவர்கள். எனவே தான் அவர்களை நாம் அஹரார்கள், சுதந்திரமானவர்கள் என்று அழைக்கின்றோம். இன்றைய நாளினுடைய கதாநாயகராக திகழக்கூடிய கண்ணனூர் புகாரி தங்கள் அவர்களுடைய வாழ்விலும் அவர்கள் ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். குராசான் நாட்டிற்கு செல்கின்றார்கள். அந்த சமயத்திலே அந்த நகரத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஷியாக்களாக இருந்தார்கள். அந்த நகரத்திலே வாழக்கூடிய தலைவனும் ஷியாக்களுடைய தலைவனாக இருந்தான். இந்த சமயத்திலே சுன்னத்துல் ஜமாத்தினுடைய மனிதர்கள் யாரையுமே பார்க்க முடியாத நிலை. புகாரி தங்கள் நாயகம் அவர்கள் குராசான் நாட்டிற்கு சென்று விட்டார்கள். மக்கள் எல்லாம் இவர்களை ஒரு வெறுப்பு கண்ணோடு பார்க்கின்றார்கள். ஏனென்றால் சய்யித் வம்சத்தை சார்ந்தவர்கள். விஷயம் தலைவர் கெட்டுகின்றது. தலைவர் அரண்மனைக்கு அழைத்து விடுகிறார். புகாரி தங்கள் நாயகம் அரண்மனைக்கு செல்கின்றார்கள். மன்னன் கேட்டான், நீங்கள் யார், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்ட பொழுது கண்ணனூரில் ஆட்சி செய்யக்கூடிய புகாரி தங்கள் நாயகம் அவர்கள் அடக்கத்தோடு சொன்னார்கள், என்னுடைய பெயர் சய்யித் மஹ்மூது புகாரி, சய்யித் மஹ்மூது. நான் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே வந்தவன் என்பதாக புகாரி தங்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த மன்னன் கேட்டான், சரி, நீங்கள் உண்மையான நபியினுடைய வாரிசிலே வந்தவர்களாக இருந்தால் உங்களை நரகம் தீண்டாது. ஏனென்றால் நபிகள் சொல்லியிருக்கின்றார்கள், என்னுடைய இரத்தம் யாருடைய உடம்பிலே ஓடுகின்றதோ அவர்களை நரகம் தீண்டுவது ஹராம். நரகம் தீண்டாது என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய நெருப்பும் உங்களை தீண்டாது, அப்படித்தானே? ஆம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அப்படி என்று சொன்னால் நாம் சோதனை செய்து விடுவோம். உங்களை நெருப்புக்குள்ளால் நாங்கள் தூக்கி எறிகின்றோம். அந்த நெருப்பு உங்களை சுடவில்லை என்று சொன்னால் இந்த நகரத்திலே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அதற்கு செய்தனா மஹ்மூது புகாரி அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சம்மதிக்கின்றார்கள். நெருப்புக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அரசவையிலே உள்ள ரொட்டி செல்லக்கூடிய பொறை, அதற்குள்ளால் புகாரி தங்கள் அவர்களை தூக்கி எறியப்படுகின்றார்கள், தூக்கி வீசப்படுகின்றார்கள். வீசப்பட்டு அந்த பொறையினுடைய கதவு மூடப்பட்டு சீல் வைக்கப்படுகின்றது. 3 நாட்கள் கழிகின்றது. அரசர் கட்டளையிடுகின்றார் அந்த கதவை திறக்க வேண்டும் என்பதாக. மக்கள் சென்று கதவை திறக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், அந்த அடுப்பிற்குள்ளால் நறுமண புகை வெளியே வருகின்றது. பார்க்கின்றார்கள், உள்ளே எந்த ஒரு சலனமும் இல்லாமல் செய்தினா புகாரி தங்கள் நாயகம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். உடனே அனைவர்களும் அவருடைய நாயகத்தினுடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். மன்னிப்பு கேட்டுவிட்டு அனைவர்களும் நபியினுடைய அந்த மகானுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்திலே இணைந்தார்கள். பெரிய மகானாக ஆகினார்கள் என்பதை அவர்களின் வரலாறுகள் இருந்து நாம் பார்க்க முடிகின்றது. சங்கையான பெருமக்களே, ஆக அவர்கள் உண்மையான செய்தி சாதத்தாக இருப்பதினால் நரக அந்த நெருப்பை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எனவே தான் அந்த பரிசுத்தமான குடும்பத்தை நாம் அஹரார்கள், சுதந்திரமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பரிசுத்தமான குடும்பத்தை நாம் பிரியம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸதி ஹிஸாலின் ஹுப்பி நபியிக்கும் வ ஹுப்பி அஹ்லி பைத்திஹி வ அலா கிராஅத்தில் குர்ஆன். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் 3 விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஒன்று, என் மீது பிரியம் வைப்பது. இரண்டாவது, என்னுடைய குடும்பத்தார்கள் மீது நீங்கள் பிரியம் வைப்பது. மூன்றாவது, குர்ஆனை ஓதுவது. இந்த 3 விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக அருமை கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சங்கையான பெருமக்களே, நபியை நாம் ஏன் நேசிக்க வேண்டும்? சொல்லுவார்கள், ஒரு மனிதரை நாம் அளவு கடந்து நேசிக்கின்ற பொழுது, நம்முடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கின்ற பொழுது, அந்த மனிதனுடைய உடை நடை பாவனை அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே இவர் கொண்டு வருகின்றார், அவரை போன்றே ஆகிவிடுகின்றார். எனவே நபியின் மீது அப்படி ஒரு காதல் கொள்கின்ற பொழுது, தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசம் கொள்கின்ற பொழுது, நபி எந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, எப்படி வணக்கம் செய்தார்களோ, அதே போன்று நாமும் அவர்கள் மீது பிரியம் கொள்ளக்கூடிய மனிதரும் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை அப்படியே நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபியின் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என்பதாக ஷரியத்திலே இருக்கக்கூடிய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய விளக்கமாக இருக்கும். ஆனால் நபியை ஏன் நேசிக்க வேண்டும் என்று சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விலே நீங்கள் ஃபனாவாக ஆக வேண்டுமா? அல்லாஹ்விலே லயிக்க வேண்டுமா? அப்படி அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நபியின் மீது நீங்கள் நேசம் கொள்ள வேண்டும். நபியின் மீது நேசம் கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு கிடைப்பான். நபியின் மீது நீங்கள் ஃபனாவாக ஆக வேண்டும். அப்படி ஃபனாவாகினால் அல்லாஹ் உங்களுக்கு கிடைப்பான். அல்லாஹ்வை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஹுப்புர் ரசூல் என்று சொல்லக்கூடிய நபியின் நேசத்தின் மூலமாக, நபி என்று சொல்லக்கூடிய வாசலின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை அடைய முடியும் என்பதாக சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். நாம் வரலாறுகளை புரட்டி பார்க்கலாம். சஹாபாக்கள் கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான குடும்பத்தினர்கள் மீது எந்த அளவிற்கு நேசம் வைத்திருந்தார்கள். சையதுனா சித்திக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபதி. சொல்லுவார்கள் சையதுனா சித்திக்குல் அக்பர் நாயகம் அவர்கள், அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் மீது நான் பிரியம் வைப்பது, என்னுடைய குடும்பத்தை நான் சேர்ந்து வாழ்வதை விட எனக்கு பிரியம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இது வெறும் வார்த்தை மாத்திரமல்ல, வார்த்தையோடு விட்டுவிடவில்லை. நாம் பார்க்கலாம், காலம் முழுவதும் நபியோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள், நபியின் மீது ஃபனாவாக ஆகினவர்கள் சையதுனா சித்திக்குல் அக்பர் நாயகம் அவர்கள். ஃபத்ஹ் மக்கா அது தன்னுடைய தந்தை அபூ குஹாஃபாவை இஸ்லாத்திலே இணைய வைப்பதற்காக சையதுனா சித்திக்குல் அக்பர் கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவைக்கு கூட்டு வருகின்றார்கள். அபூ குஹாஃபாவை பார்த்ததும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை நிமித்தமாக எழுந்து விட்டார்கள். எழுந்து சொன்னார்கள், என்ன அபூபக்கரே, உங்களுடைய தந்தையை ஏன் இங்கு அழைத்து வந்தீர்கள்? சொல்லிருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனா என்று சொன்ன பொழுது சையதுனா சித்திக்குல் அக்பர் நாயகம் சொன்னார்கள், இல்லை நாயகமே, அவர்கள் தான் உங்களை பார்க்க வருவது சரி என்பதாக சொல்லி காட்டினார்கள். நபியினுடைய கரத்தை பிடித்து அபூ குஹாஃபா அவர்கள் ஷஹாதத்தை சொல்லுகின்றார்கள், இஸ்லாத்திலே இணைகின்றார்கள். இந்த செய்தியை, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த சையதுனா சித்திக்குல் அக்பர் நாயகம் கடுமையாக அழுகின்றார்கள். கண்களிலிருந்து கண்ணீர் தானை தானையாக ஓடுகின்றது. கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன அபூபக்கரே, இது அழுகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லையே, உன்னுடைய தந்தை இஸ்லாத்தில் இணைந்து விட்டார், சந்தோஷப்படக்கூடிய நேரம் இது, இந்த நேரத்திலே ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது சையதுனா சித்திக்குல் அக்பர் நாயகம் சொன்னார்கள், லவ் கானத் ஹாதிஹில் யது யத அபை தாலிபின் லகுன்த அஃப்ரஹு மின் தாக்க. நாயகமே, இந்த கரம் மாத்திரம், என்னுடைய தந்தை இந்த கரம் மாத்திரம் உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபினுடைய கரமாக இருந்திருந்தால் இதைவிட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் நாயகமே என்று சொல்லுகின்றார்கள். அருமையானவர்களே, தன்னுடைய தந்தை இஸ்லாத்திலே இணைவது எவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அது. ஆனாலும் கூட இது எனக்கு உண்மையான சந்தோஷம் அல்ல.
நாயகமே, உங்களுடைய பெரிய தந்தை இஸ்லாத்திலே இணைவதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொன்னார்கள். இதன் மூலமாக ஒரு செய்தியையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். செய்தனா அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்கள் இஸ்லாத்திலே இணைந்தார்கள், இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையை தவிர அவர்கள் இஸ்லாத்திலே இணையவில்லை என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதை பற்றிய தகவல்களை ஹஸ்னல் மத்தாலிப் ஃபி நஜாத் அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே அல்லாமா ஜீனி தஹ்லானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நிறைய விளக்கத்தை சொல்லி காட்டுவார்கள். அருமையான பெருமக்களே, புகாரிக்கு விரைவில் இருக்கக்கூடிய இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லி காட்டுவார்கள், ஃபதுலு அபீ பக்ரின் வ முஹப்பத்தஹு லிகராபத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கருக்கு சிறப்பே என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு சிறப்பே கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் மீது அவர்கள் வைத்த பிரியம்தான் என்பதாக இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லி காட்டுவார்கள். சங்கையான பெருமக்களே, இதே போன்று செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தடவை சொன்னார்கள், கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி ல இஸ்லாமுக யௌம அஸ்லம்த கான அஹப்பு இலைய மின் இஸ்லாமில் ஹத்தாபி லவ் அஸ்லம. அப்பாஸ் அவர்களே, நீங்கள் இன்று இஸ்லாத்திலே இணைந்து விட்டீர்கள். ஒரு சமயம் என்னுடைய தந்தை ஹத்தாப் அவர்கள் இஸ்லாத்திலே இணைந்திருந்தால் அது எனக்கு சந்தோஷமாக இருக்காது. நீங்கள் இஸ்லாத்திலே இணைந்தீர்களே, இதுதான் எனக்கு சந்தோஷம், இதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்பதாக செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சங்கையான பெருமக்களே, தன்னுடைய தந்தை இஸ்லாத்திலே இணைவது என்பது முன்னர் சொல்லியது போல் மிக சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சி அது. ஆனாலும் கூட என்னுடைய தந்தை இஸ்லாத்திலே இணைவது எனக்கு சிறப்பல்ல, எனக்கு மகிழ்ச்சி அல்ல. உங்களுடைய சிறிய தந்தை, நீங்கள் நாயகத்தினுடைய சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய அப்பாஸ் நாயகம், நீங்கள் இஸ்லாத்தில் இணைந்ததுதான் எனக்கு மகிழ்ச்சி என்பதாக செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையான பெருமக்களே, நபியின் மீது கொண்டிருந்த அன்பை அவர்கள் அன்போடு விட்டுவிடவில்லை. நபியினுடைய காலத்திற்கு பிறகும் அதை தொடர்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம், அண்ணனுடைய அருமை மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களும் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சிறுபிராயத்திலே தெருவிலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய தந்தை பெரிய ஜனாதிபதியாக இருந்தால் என்ன, என்னுடைய பாட்டனாருக்கு அடிமை தானே என்று சொல்லுகின்றார்கள். இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனுக்கு சிறிது மனது வருத்தம். நேராக சென்று தன்னுடைய தந்தையிடத்திலே முறையிடுகின்றார்கள். தந்தை வேகமாக வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து தன்னுடைய மகனுடைய கரத்தையும் பிடிக்கின்றார்கள். செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கரத்தையும் பிடித்து கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் நிறுத்தி, இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை என்று சொன்ன பொழுது செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடுகின்றது. நாயகமே, இதோ உங்களுடைய பேரரே சொல்லிவிட்டார், நான் உங்களுடைய அடிமை என்பதாக. என்னை நீங்கள் உங்களுடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நான் மேன்மைக்குரியவனாகி விடுவேன். நாயகமே, எனக்கு அது போதும், உங்களுடைய அடிமையாக என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய பேரரே சொல்லிவிட்டார் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித தர்பாரிலே வைத்து செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹுப்புர் ரசூல், ரசூலின் மீது கொண்ட அன்பு. சங்கையான பெருமக்களே, நம்முடைய பாட்டனார் குத்துபு ஜமான் உமருல் காஹினி அவர்கள் கூட சொல்லி காட்டுவார்கள், ஹுப்பு ஹிப்பிஹி ஹப்பத்துன் ஃபீ லுப்பி கல்பி அன்பதத் ஹுப்புபஹா மா குல்லு ஹப்பின் மின்ஹு என் அன்பே, கண்மணியே, நாயகமே, தாங்கள் மீது நான் கொண்ட அன்பு என்ற வித்து என்னுடைய உள்ளத்திலே ஆழ பதிந்து வேரூன்றி பூத்து குலுங்குகின்றது. நாயகமே, எனவே தாங்கள் மீது நான் கொண்ட பரிசுத்த காதல் இனி ஒருபோதும் அழியவில்லை, அழிய போவதில்லை என்று
கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட இஷ்கை ஹுப்புர் ரசூலை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். இன்னும் ஒரு வார்த்தையையும் உமரப்பா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். என்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு முக்கிய காரணம் 3. வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு நான் சென்றதற்கு 3 காரணங்கள். 1, கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீது நான் கொண்ட அன்பு, அவர்கள் மீது கொண்ட நான் காதல். 2வது, என்னுடைய உஸ்தாதுமார்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுக்கு கட்டுப்பட்டு நான் நடந்தது. 3வது, என்னுடைய உஸ்தாதுகளை நான் மதித்தது என்பதாக உமரப்பா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆம் அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு உண்மையிலேயே கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீது நாம் அன்பு வைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்க முடியும். நாம் பல தடவை கேட்டு நம்முடைய நெஞ்சங்களிலே நீங்கா இடம்பெற்ற செய்தினா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விலாயத். யார் இந்த ஜுனைதுல் பக்தாதி? மிகப்பெரிய மல்யுத்த வீரர். அந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மல்யுத்த வீரராக இருந்தார்கள். இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதர் பிறந்துதான் வர வேண்டும் என்ற நிலை. அரசு அறிவிப்பு செய்கின்றது, ஜுனைதுல் பக்தாதியை யார் வீழ்த்துவார்களோ அவர்களுக்கு தக்க சன்மானங்கள் வழங்கப்படும் என்பதாக. மக்கள் எல்லாம் கூடிவிடுகின்றார்கள். போட்டி தயாராகின்றது. ஆனால் அவர்களை எதிர்ப்பதற்கு எவருக்கும் துணிவில்லை. இந்த நேரத்திலே ஒரு மனிதர் வருகின்றார்கள். மிகவும் மெலிந்த சரீரம் படைத்த மனிதர். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நாம் சொல்லுவோம் இல்லையா, எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய மனிதர் என்று. இந்த உதாரணம் தகு அல்ல, இருந்தாலும் சிந்தனைக்காக சொல்லுகின்றேன். அப்படி மிகவும் மெலிந்த சரீரம் படைத்த அந்த மனிதர் வருகின்றார்கள். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், சிரிக்கின்றார்கள். ஜுனைதுல் பக்தாதி மாமிச மலையை போன்று நிற்கின்றார், இவரோ எலும்பும் தோலும்பமாக மெலிந்த சரீரம் படைத்தவராக இருக்கின்றாரே, இவர் எப்படி போய் அந்த மல்யுத்த வீரரோடு மோதுவது என்பதாக மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். போட்டி தயாராகின்றது. 2 அடியிலேயே ஜுனைதுல் பக்தாதி வீழ்ந்து விடுகின்றார்கள். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியமும் ஏமாற்றமும். பரிசு வழங்கப்படுகின்றது. அந்த மனிதர் பரிசை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். இப்பொழுது ஜுனைதுல் பக்தாதி அவர்களை கூப்பிட்டு மன்னர் கேட்கின்றார், ஜுனைதே, உங்களை வீழ்த்துவது என்று சொன்னால் ஒரு சாமானியமான காரியம் அல்ல. ஆனாலும் கூட ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கின்றது, என்ன என்று கேட்டபொழுது ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் சொன்னார்கள், மன்னரே, வந்த மனிதர் என்னுடைய காதிலே ஒரு செய்தியை சொன்னார். நான் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான பாரம்பரியத்திலே வந்தவன். எங்களுக்கு ஜகாத் வாங்குவது ஜகாத் வாங்குவது ஹராமாக்கப்பட்டு விட்டது. சதகாக்களும் நாங்கள் வாங்க முடியாது. என்னால் சம்பாதிக்க முடியாத நிலை. என்னுடைய குடும்பத்திலே ஒரு தேவை இருக்கின்றது. அந்த தேவையை எனக்கு இங்கு கிடைக்கக்கூடிய சன்மானத்தின் மூலமாகத்தான் நான் நிறைவேற்ற முடியும். எனவே இந்த சன்மானத்தை எனக்கு தருவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நான் ஆடி போய்விட்டேன். மன்னரே, பூமான் நபியினுடைய புனிதமான சரீரத்திலிருந்து வந்தவர்களையா நான் அடிப்பது? அப்படி அடித்தால் நான் நன்றாக இருப்பேனா? மன்னரே, எனவே நான் விழுந்து விட்டேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்று இரவு அருமை கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனைதுல் பக்தாதி அவர்களுடைய கனவிலே தரிசனம் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தந்தருள்வானாக. சங்கையான பெருமக்களே, தரிசனம் கொடுத்த கண்மணி நபிகள் சொன்னார்கள், ஜுனைதே, நீங்கள் பெரிய மல்யுத்த வீரர் தான். ஆனாலும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த என்னுடைய பேரப்பிள்ளையை நீங்கள் கண்ணியப்படுத்தினீர்கள், அவர்களுக்கு மரியாதை செலுத்தினீர்கள். எனவே நீங்கள் விரைவிலேயே நம்மை வந்து சேருவீர் என்பதாக பஷாரத் சுப செய்தி சொல்லுகின்றார்கள். ஆம் அருமையானவர்களே, அன்று முதல் சய்யிது அஹ்லி தாயிஃபா சூஃபியாக்களுக்கெல்லாம் தலைவராக சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்தார்கள். என்ன காரணம்? விலாயத்து எதன் மூலம் கிடைத்தது? அவர்கள் செய்த இபாதத்தா, வணக்கங்களா? அருமையான பெருமக்களே, ஒரே ஒரு காரியம், கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய
குடும்பத்தை அவர்கள் கண்ணியம் செய்தது, அவர்களுக்கு மரியாதை கொடுத்த அந்த ஒரே காரணம்தான் இன்று அவர்களை சூஃபியாக்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கியது. இன்றும் அவர்களுடைய பெயரை கேட்டால் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வை அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள் என்று இன்று ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரது அன்ஹு என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சங்கையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான குடும்பம், இன்னும் அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பிலேயே அல்லாஹ்வினுடைய தொடர்பிலேயே இருக்கக்கூடிய பாதுகாப்பிலேயே இருக்கக்கூடிய குடும்பம் இது. ஒரு சமயத்திலே சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருவருக்கும் ஒரு போட்டி நடக்கின்றது. இவர்களும் ஒரு பலகையிலே எழுகின்றார்கள். எழுதிவிட்டு தன்னுடைய பாட்டனார் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அருமையான பாட்டனார் அவர்களே, நாங்கள் இருவரும் இந்த பலகையிலே எழுதியிருக்கின்றோம், யாருடைய எழுத்து நன்றாக இருக்கின்றது என்பதாக நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவர்களுடைய பலகையும் வாங்கி பார்க்கின்றார்கள். இருவர்களுடைய எழுத்தும் அச்சடித்ததில் போல் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. நபிகள் சொன்னார்கள், 2 பேருடைய எழுத்தும் நன்றாகத்தான் இருக்கின்றது. இல்லை நாயகமே, யாராவது ஒருவருக்குத்தான் நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்பொழுது நபிகள் சொன்னார்கள், நான் ஒருவருக்கு தீர்ப்பு வழங்கினால் அந்த முதலானவர் தான் கடைசி வரை முதலாவதாக இருப்பார், இரண்டாவர் கடைசி வரை இரண்டாமாகவே இருப்பார். எனவே நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு வந்துவிடக்கூடாது. எனவே நீங்கள் அலியிடம் செல்லுங்கள், இதற்குண்டான தீர்ப்பை அவர்கள் வழங்குவார்கள் என்று அனுப்பிவிடுகின்றார்கள். சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களும் தாங்கள் எழுதிய பலகைகளை அலி நாயகத்திலேயே கொண்டு வந்து கேட்கின்றார்கள். அருமையான தந்தையே, இதற்குண்டான தீர்ப்பை நீங்கள் வழங்குங்கள், யாருடைய எழுத்து நன்றாக இருக்கின்றது? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்தார்கள், நபியே தீர்ப்பு வழங்கவில்லை, நாம் தீர்ப்பு வழங்கினால் அவருடைய மனசு கோபப்பட்டுவிடும் என்பதாக சொன்னார்கள். எனக்கே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நான் ஃபாத்திமாவிடம் தான் தீர்ப்பு கேட்பேன், எனவே நீங்கள் ஃபாத்திமாவிடத்திலே கேளுங்கள் என்பதாக தன்னுடைய மனைவியிடத்திலே அனுப்பிவிடுகின்றார்கள். இப்பொழுது சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களும் தங்களுடைய பலகைகளை கொண்டு ஃபாத்திமா நாயகிடத்திலே வருகின்றார்கள். அவர்கள் தீர்ப்பு கேட்ட பொழுது ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், இருவர்களுடைய எழுத்துமே நன்றாகத்தான் இருக்கின்றது. இல்லை அம்மா, நீங்கள் யாராவது ஒருவருக்குத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஃபாத்திமா நாயகி ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குகின்றார்கள். சொன்னார்கள், ஒரு 7 முத்தை எடுத்து நான் இதை எரிகின்றேன், யாருடைய பலகையிலே 4 முத்துக்கள் விழுகின்றதோ அவர்களுக்குத்தான் முதலாவது பரிசு, அவருடைய எழுத்து தான் நன்றாக இருக்கும். 3 முத்துக்கள் யார்களுடைய பலகையிலே விழுகின்றதோ அவர்களுக்கு 2வது பரிசு என்பதாக ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தீர்ப்பு வழங்கி விடுகிறார்கள். எரிவதற்கு தயாரான பொழுது அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் சையதுனா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஜிப்ரையிலே நீங்கள் வேகமாக செல்லுங்கள், அந்த 7வது முத்தை 2 பகுதியாக உடைத்து 2 பலகையிலும் போடுங்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு வந்துவிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அந்த கட்டளையை சையதுனா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பிலேயே அல்லாஹ்வினுடைய தொடர்பிலேயே இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க குடும்பம் அது. இன்னும் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கையேந்தி விட்டால் அவர்களுடைய துஆ அல்லாஹ்வின் அரிசை தட்டுகின்றது. எனவே தான் நம்முடைய ஊராக இருக்கட்டும், ஏனைய ஊர்களாக இருக்கட்டும், புனிதமான அந்த சய்யிது சாதாத்துமார்களை வசீலாக வைத்து நாம் துஆ கேட்கின்றோம். ஏன்? உடனே அந்த துஆவிற்கு பதில் கிடைக்கும். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் இரவு நேரம் வீட்டிற்கு தாமதமாக வருகின்றார்கள். ஃபாத்திமா நாயகி கேட்கின்றார்கள், என்ன, ஏன் தாமதமாக வருகின்றீர்கள்? வழமைக்கு மாற்றமாக இன்று தாமதமாக வருகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா, இன்று பள்ளியிலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். உங்களுடைய தந்தை ஒரு செய்தியை சொல்லி காட்டினார்கள். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகளிற்கு சீதனமாக விலை உயர்ந்த மாணிக்கங்களையும் மரகதங்களையும் முத்துக்களையும் கொடுத்து அனுப்பினார்கள். அதை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம், எனவே நேரம் போனதே எங்களுக்கு தெரியவில்லை என்பதாக சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த நேரத்திலே ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனசிலே ஒரு விதமான எண்ணம், ஒருவேளை நம்முடைய கணவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகளுக்கு கொடுத்த விலை உயர்ந்த சீதனத்தை போல்
நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார்களா என்று ஒரு விதமான எண்ணம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், என்னுடைய கணவர் அலியினுடைய மனதிலே என்னை பற்றி உள்ள கண்ணியத்தை நீ அதிகப்படுத்துவாயாக, என் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தை நீ குறைத்து விடாதே ரஹ்மானே, என் மீது அவர்களுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்து என்பதாக துஆ செய்கின்றார்கள். அன்று இரவு சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவு காண்கின்றார்கள். அந்த கனவிலே ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சுவர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பல ஹாதிம்கள் ஹித்மத் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பணிப்பெண்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்திலே கனவிலே நடக்கக்கூடிய நிகழ்வு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஃபாத்திமா, எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கின்றது, ஒரு கிளாஸ் தண்ணீர் தார்கள் என்று கேட்டபொழுது ஃபாத்திமா நாயகி தன்னுடைய அடிமை பெண்ணை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய கணவருக்கு நீங்கள் தண்ணீர் கொடுங்கள் என்பதாக. அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், ஃபாத்திமா, ஏன் நீ தண்ணீர் தந்திருக்க வேண்டியது தானே, இந்த பெண்மணி யார் என்று கேட்டபொழுது ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், இந்த பெண்மணி தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் என்பதாக சொல்கின்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளாக இருந்தாலும் கூட சுவர்க்கத்திற்கு தலைவி செய்தனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், இது ஃபாத்திமாவினுடைய துஆவாகத்தான் இருக்கும். அருமையானவர்களே, உண்மையிலேயே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரவில்லை. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்தது போன்று நாமும் நபியிடத்திலே அதை போன்று எதிர்பார்க்கிறோம் என்ற ஒரு எண்ணம் வரவில்லை. ஆனாலும் கூட ஃபாத்திமா நாயகி துஆ செய்கின்றார்கள், என்னுடைய கண்ணியத்தை நீ குறைத்து விடாதே. அருமையான பெருமக்களே, அந்த துஆ அல்லாஹ்வினுடைய அரிசை தட்டுகின்றது, உடனே துஆவிற்கு பதில் கிடைக்கின்றது. அருமையான பெருமக்களே, அப்படி அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பிலேயே அல்லாஹ்வினுடைய தொடர்பிலேயே இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க குடும்பம் அது. இப்படி தன்னுடைய குடும்பத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொன்ன கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை மதிக்காதவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையையும் சொல்ல தவறவில்லை. சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யுப்கிதுனா அஹ்லல் பைத்தி அஹதுன் இல்லா அத்கலஹுல்லாஹு நார். அருமையான என்னுடைய குடும்பத்தினர்களே, உங்களை யாராவது கோபப்படுத்தி விடுவார்களேயானால் அவர்களே அல்லாஹ் நரகத்திலே தள்ளிவிடுவான், நரகம் அவர்களுக்கு கடமையாகிவிடும் என்பதாக கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். சங்கையான பெருமக்களே, இந்த ஒரே ஒரு ஹதீஸை வைத்துத்தான், இதன் காரணமாகத்தான் நம்மளுடைய ஆபாக்கள், நம்முடைய முன்னோர்கள் அந்த சில்சிலாவை, நபிகளினுடைய வாரிசை உள்ள சில்சிலாவை நம்மை விட்டு மறைத்து விட்டார்கள். என்ன காரணம்? நன்றாக தெரிகின்றது, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான். அப்படி தெரிந்தும் கூட அவர்களை ஒருவர் அவமதித்து விட்டால் அவர் நரகத்திற்கு உரியவராக ஆகிவிடுவார், சுவர்க்கம் அவருக்கு ஹராமாக்கப்பட்டுவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த நிலைக்கு நம்முடைய ஊர் மக்கள் யாரும் ஆகிவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்மை விட்டும் அந்த சில்சிலா மறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த ஊரிலே அந்த புனிதமான பரிசுத்தமான பாரம்பரியத்திலே வந்த எத்தனையோ செய்து சாதாத்துமார்கள் இன்றும் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே, இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாகத்தான் இன்று நம்ம ஊர் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை நம்முடைய கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்தமான பாரம்பரியமிக்க குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் இன்றைய நாளினுடைய கதாநாயகராக திகழக்கூடிய நம்முடைய அருமை பாட்டனார் குத்துபு ஜமான் அல்லாமா உமருல் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆத்மீக குருநாதர்களில் ஒருவரான கண்ணனூரிலே ஆட்சி செய்யக்கூடிய சையீது மஹ்மூது புகாரி தங்கள் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமையானவர்களே, இவர்கள் 12ஆம் நூற்றாண்டில் ஹிஜ்ரி 1144ஆம் ஆண்டில் கேரளாவில் உள்ள கவரத்தீவு என்று சொல்லக்கூடிய பகுதியிலே பிறக்கின்றார்கள். வயது ஏற்றம் பெற்றதும் சட்ட மேதைகளுக்கெல்லாம் மேதையாகவும் இருள் படிந்த மனிதர்களின் இதயங்களை ஒளிபெறச் செய்யக்கூடிய காமில் ஒளியாகவும் திகழ்கின்றார்கள். இவர்களுடைய புகழ் கேரளாவில் மாத்திரமல்லாமல் தமிழகம், இலங்கை, இன்னும் அரபு நாடுகளிலெல்லாம் பரவுகின்றது. எனவே தான் இவர்களை பாராட்டு முகமாக
நம்முடைய அருமை பாட்டனார் குத்துபு ஜமான் தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட ஒரு கவியிலே சொல்லி காட்டுவார்கள், அறிவுகள் யாவும் உங்களுடைய வாயிலிருந்தே நாங்கள் கேட்டு தெரிந்தோம். அதன் காரணமாக சையீது புகாரி நாயகமே, உங்களுடைய பாதரட்சைகளை, உங்களுடைய செருப்புகளை நாங்கள் சுமப்போம் என்பதாக சையீதுனா தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை புகழ்கின்றார்கள். அருமையான பெருமக்களே, இவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே எண்ணற்ற கராமாத்துகள் நிகழ்ந்தன. ஒரு சமயத்திலே கொச்சியிலே உள்ள ஒரு பள்ளியிலே, பெரிய பள்ளியிலே கண்ணனூர் புகாரி தங்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொடர் சொற்பொழிவாக ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். தினமும் இரவு நேரம் சொற்பொழிவு நடக்கின்றது. இந்த சமயத்திலே ஒரு நாள் இரவு அந்த சொற்பொழிவை கேட்பதற்காக சனிச்சூர் என்று சொல்லக்கூடிய ஈதனுடைய தலைவன் ஒருவன் வருகின்றான். அவனோடு சேர்ந்து செல்வ சீமான்களும் வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அந்த யூத தலைவன் மனதிலே ஒரு எண்ணம் கொள்கின்றான், நாம் பள்ளிக்கு செல்வோம், பள்ளியிலே இந்த மனிதர் உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள், அதாவது புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் உண்மையான ஒரு இறைநேசராக இருந்தால் நான் பள்ளிக்கு சென்றவுடன் அவர்கள் எங்களுடைய தீர்க்கதரிசி சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்பதாக இவர் மனதிலே நினைத்து கொண்டு செல்லுகின்றார். அப்பா அவர்கள் தொழுகை பற்றி விளக்கி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணனூர் புகாரி தங்கள் தொழுகை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனிதர் பள்ளிக்குள்ளால் நுழைந்ததும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்து விடுகின்றார்கள். மக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. ஏன் அப்பா அவர்கள் திடீரென்று பேச்சை மாற்றிவிட்டார்கள்? தொழுகை பற்றி பேசிக் கொண்டிருந்த நாயகம் இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்களே, என்ன காரணம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சொற்பொழிவு நிறைவு பெறுகின்றது. மக்கள் எல்லாம் கலைந்து செல்கின்றார்கள். இந்த யூத தலைவன் நேராக அப்பாவினுடைய காலை பிடித்து மன்னிப்பு கேட்கின்றார். சொல்லிவிட்டு, நாயகமே, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வினுடைய ஒரு இறைநேசர் தான், நான் மனதிலே நினைத்ததை நீங்கள் நிறைவுபடுத்தி விட்டீர்கள், உங்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு 2 விலை உயர்ந்த மாணிக்கங்களை, இரத்தின கற்களை கொடுக்கின்றார்கள். இதை நீங்கள் அன்பளிப்பாக பெற வேண்டும் என்பதாக கொடுக்கின்றார்கள். ஆனால் புகாரி தங்கள் அவர்கள் அந்த கற்களை வாங்கவில்லை. இவர்கள் விடுவதாக தெரியவில்லை. நீங்கள் கண்டிப்பாக வாங்கித்தான் ஆக வேண்டும், வாங்காவிட்டால் இவருடைய மனசு வருத்தப்பட்டு விடுமோ என்பதற்காக சையதுனா புகாரி தங்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய பள்ளியிலே வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பள்ளியிலே ஒரு தூண் குறைவாக இருக்கின்றது. அந்த தூணை நட்டிவிட்டால் பணி பூர்த்தியாகிவிடும். எனவே நீங்கள் ஒரு தூணை தாருங்கள் என்று கேட்டபொழுது, இது கிடைப்பதற்கரிதான பாக்கியம் என்று கருதிய அந்த யூத தலைவர் விலை உயர்ந்த ஒரு தேக்கு மரத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். தேக்கு மரம் வந்துவிட்டது. அதை செப்பனிடக்கூடிய தச்சன் அதை குறைத்து விட்டு விட்டான். இப்பொழுது நிற்பாட்டி பார்க்கின்றார்கள், சரியாக அமையாமல் இருக்கின்றது. அதிலே ஒரு முழம் குறைந்து விட்டது. மக்கள் எல்லாம் அந்த தச்சனை திட்டுகின்றார்கள். புகாரி தங்கள் அவர்கள் மஹரிபு தொழுவதற்காக வருகின்றார்கள். மக்கள் எல்லாம் சென்று முறையிடுகின்றார்கள். புகாரி தங்கள் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லிவிட்டு மஹரிபு தொழுது விடுகின்றார்கள். தொழுதுவிட்ட வந்த தங்கள் அவர்கள் அந்த மரத்திற்கு மேலாக அந்த தேக்கு மரத்தின் மீது நடக்கின்றார்கள். நடந்துவிட்டு இப்பொழுது இந்த மரத்தை நெட்டுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சுபஹான் அல்லாஹ், அந்த மரத்தை நெட்டப்படுகின்றது. குறைந்த பகுதி கூடிவிட்டது, சரியாக அமைந்தது என்பதாக அவர்களுடைய வரலாறிலிருந்து நாம் பார்க்க முடிகின்றது. அருமையான பெருமக்களே, அதே போன்று சையதுனா புகாரி தங்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சமயம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலே இவர்களை மக்கள் எல்லாம் செய்யுது என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். புனிதமான நபியினுடைய பாரம்பரியத்திலே வந்த குடும்பம் இல்லையா, எனவே செய்யுது சாதாத் என்று அழைக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலே மதீனாவிலேயும் ஒரு செய்யுது இருந்தார். தன்னை பிரபல்யமாக்கி கொண்ட ஒரு செய்யுது, ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்யுது அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு மனதிலே ஒரு விதமான எண்ணம்,
நான் தான் அல்லாஹ் நபியினுடைய உண்மையான வாரிஸ், நேரடி வாரிசாக நான் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மக்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். நம்முடைய பாட்டனார் புகாரி தங்கள் நாயகம் அவர்களும் சொன்னார்கள், நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிஸ் தான் என்பதாக. சரி, மக்கள் எல்லாம் சொன்னார்கள், உண்மையான வாரிசு யார் என்று நாம் பார்த்து விடுவோம். இருவர்களையும் அழைத்து சென்று புனிதமான கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் நிற்கின்றார்கள். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், முதலாவது மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக. அந்த மதீனாவிலே வாழ்ந்த ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி சலாம் சொல்லுகின்றார்கள். சலாத்திற்கு பதில் இல்லை. இவருக்கு சரியான ஏமாற்றம். மக்கள் எல்லாம் ஒரு குறை கண்ணோடு பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். இவ்வளவு காலமாக நானும் நபியினுடைய வம்சத்திலே வந்தவன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டீர்களே, ஆனால் உங்களுடைய சலாத்திற்கு பதில் இல்லையே என்பதாக மக்கள் ஒரு குறைவோடு பார்க்கின்றார்கள். இப்பொழுது நம்முடைய புகாரி தங்கள் நாயகம் அவர்களை பார்த்து மக்கள் சொன்னார்கள், சரி நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக. புகாரி தங்கள் நாயகம் சொன்னார்கள், கொஞ்ச நேரம் பொறுங்கள். இப்பொழுது மக்களுக்கெல்லாம் மக்கள் இப்பொழுது இவர்களை தவறாக எண்ண ஆரம்பிக்கின்றார்கள், பயப்படுகிறார்கள் போல தெரிகின்றது. எனவே தான் கொஞ்ச நேரம் தாமதியுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அங்கே இருந்த சில மக்கள் சொன்னார்கள், அவர்கள் தான் நான் கொஞ்சம் தாமதித்து சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார்களே, ஏன் அவசரப்படுகிறீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். இப்பொழுது நம்முடைய புகாரி நாயகம் சலாம் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். உள்ளிருந்து பதில் வருகின்றது. மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இவருடைய மகத்துவம் விளங்கிவிட்டது. அவருடைய நிலையையும் தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுது நம்முடைய புகாரி நாயகம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், சரி இப்பொழுது நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக. இவர்கள் சலாம் சொல்லுகின்றார்கள். உள்ளிருந்து பதில் வருகின்றது. மக்களுக்கெல்லாம் முன்னைவிட அதிகமான ஆச்சரியம். காரணம் கேட்கின்றார்கள். புகாரி தங்கள் நாயகம் சொன்னார்கள், அந்த மனிதர் சலாம் சொன்ன பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே தொழுது கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் தொழுது முடிக்கட்டும் என்பதற்காக நான் சற்று தாமதித்திருந்தேன். அவர்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு நான் சலாம் சொன்னேன். என்னுடைய சலாத்திற்கு பதில் கிடைத்தது. பிறகு அந்த மனிதர் சலாம் சொன்னார், அவர்களுக்கும் பதில் கிடைத்தது. ஆக மொத்தத்தில் இருவர்களும் அந்த புனிதமான குடும்பத்திலே வந்தவர்கள் தான் என்று சொல்லுகின்றார்கள். அருமையானவர்களே, சலாத்திற்கு பதில் கிடைப்பது என்பதே ஒரு பிரியமான விஷயம், ஒரு பெரிய கராமத் அது. ஆனாலும் கூட உள்ளே நடக்கக்கூடிய புனிதமான ரவுலா ஷரீஃபுக்கு உள்ளால் என்ன நடக்கின்றது என்பதை கூட நம்முடைய மகான் அவர்கள் தன்னுடைய கண்களால் பார்த்தார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய கராமத்தினுடைய உச்ச நிலை அது. சங்கையான பெருமக்களே, இன்னும் புகாரி தங்கள் நாயகம் அவர்களுடைய கராமத்துகளில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து கராமாத்துகளையும், அனைத்து அதிசயமான விஷயங்களையும் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு காஃபிர், ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு மனிதரும் செய்து கொண்டார். புகாரி தங்கள் அவர்கள் வானத்திலே பறந்தால் இந்த மனிதரும் பறப்பார். புகாரி நாயகம் தண்ணீரே நடந்தால் இவர்களும் நடக்கின்றார்கள். இப்படி புகாரி தங்கள் நாயகம் என்னென்ன அதிசயங்களை எல்லாம், என்ன கராமத்துகளை எல்லாம் செய்கின்றார்களோ அத்தனை கராமத்துகளையும் அந்த மனிதரும் செய்கின்றார். இப்பொழுது புகாரி தங்கள் நாயகம் அவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னார்கள், நான் செய்யக்கூடிய அனைத்து கராமத்துகளையும் நீரும் செய்கின்றீர். சரி, இருவருக்கும் ஒரு போட்டி, ஒரு கராமத், ஒரு போட்டி வைப்போம். நாம் இருவரும் தண்ணீராக உருகுவோம், இருவரும் தண்ணீராக உருகிவிடுவோம். உருகியதற்கு பிறகு மக்கள் நம்முடைய தண்ணீரை இரண்டு பேருடைய தண்ணீரையும் பஞ்சியால் நினைக்கட்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதை போன்று இருவர்களும் தண்ணீராக உருகுகின்றார்கள். இரண்டு பஞ்சிகளை கொண்டு இருவர்களுடைய தண்ணீரிலும் நனைக்கப்படுகின்றது. இப்பொழுது இரண்டு மனிதர்களும், புகாரி தங்கள் நாயகம் அவர்களும் அந்த மாற்று மதத்தை சார்ந்த மனிதரும் எழுந்து விடுகின்றார்கள். புகாரி தங்கள் நாயகத்திற்கு அனைத்து உறுப்புகளும் கமாலித் பரிபூர்ணமாக இருக்கின்றது. ஆனால் அந்த மனிதருக்கு ஒரு காதை காணவில்லை. சரி, இரண்டு மனிதர்களுடைய பஞ்சையும்
நெருப்பிலே காட்டப்படுகின்றது. முதலாவது, புகாரி தங்கள் நாயகத்தின் நீர் முக்கப்பட்ட அந்த பஞ்சை நெருப்பிலே போடப்படுகின்றது. அருமையான வாடை கமகம என்று வீசுகின்றது. இப்பொழுது இந்த மனிதருடைய பஞ்சை, இவருடைய தண்ணீர் நனைக்கப்பட்ட பஞ்சையும் நெருப்பிலே காட்டப்படுகின்றது. கடுமையான நாற்றம் வருகின்றது. உடனே அவர் தன்னுடைய தவறை விளங்கி கொண்டார். நாயகமே, நீங்கள் தான் உண்மையிலேயே அல்லாஹ்வினுடைய நேசர், உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக புகாரி தங்கள் நாயகத்தினுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்திலே இணைந்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறுகளிலிருந்து நாம் பார்க்க முடிகின்றது. சங்கையான பெருமக்களே, கண்ணனூர் புகாரி தங்கள் ஒலில்லாஹ் தான் அவர்களுடைய இறுதி காலகட்டம். அது தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மாணவர்களை எல்லாம் அழைத்து கேட்கின்றார்கள். உங்களுக்கு என்ன தேவை வேண்டுமோ நீங்கள் கேளுங்கள், நான் நிறைவேற்றி தருகிறேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். எல்லா மாணவர்களும் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு தேவையை கேட்டார்கள். அனைத்து தேவையையும் நிறைவேற்றி கொடுத்தார்கள் புகாரி தங்கள் நாயகம். இறுதியாக நம்முடைய அருமையான பாட்டனார் குத்துபுஸ்ஸமான் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தான் அவர்களிடத்திலே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று புகாரி தங்கள் கேட்ட பொழுது இவர்கள் சொன்னார்கள், நாயகமே, எனக்கு நீங்கள் தான் வேண்டும், நீங்கள் கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்தது மாதிரி என்று சொன்ன பொழுது புகாரி தங்கள் நாயகம் ஒரு பார்வை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு ஆவி அணைக்கின்றார்கள். அனைத்து முத்த மலை பொழிந்து விட்டு சொன்னார்கள், நீதான் நான் தான் நீ, போ என்பதாக சொல்லுகின்றார்கள். அருமையானவர்களே, இருவர்களும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுகின்றார்கள். உஸ்தாதும் மாணவர்களும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுகின்றார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி இவ்வுலகிலே 63 ஆண்டுகள் வாழ்ந்து தீன் சுடர் கொளுத்திய நம்முடைய புகாரி தங்கள் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தான் அவர்கள் தங்களுடைய 63வது வயதில் ஹிஜ்ரி 1227 ஆண்டு ஷவ்வால் பிறை 3 இந்த உலகத்தை விற்றும் விடைபெறுகின்றார்கள். அன்னவர்களின் பொருட்டினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்குவானாக. சங்கையான பெருமக்களே, கண்ணனூரிலே ஆட்சி செய்யக்கூடிய புகாரி தங்கள் நாயகம் அவர்களை இன்று இங்கு நாம் நினைவு கூறுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய அருமை பாட்டனார் குத்துபுஸ்ஸமான் உமருல் காஹிரி ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆத்மீக குருநாதராக இருந்ததினால் தான் அவர்களை இன்று நாம் நிறைவு கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே நம்முடைய பாட்டனார் உமர் நாயகம் அவர்களையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். சங்கையான பெருமக்களே, குத்துபுஸ்ஸமான் உமர் அப்பா அவர்களை பற்றி நமக்கு தெரியும். மிகப்பெரிய இறைநேசராக திகழ்ந்தவர்கள், அரபி இலக்கணத்திலே பாண்டித்துவம் பெற்றவர்கள். அவர்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்ந்தது. ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்திக் கொள்கின்றேன். கோட்டாரிலே உமரப்பா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அது. ஒரு நாள் ஒரு பகுதியிலே செல்லுகின்றார்கள். உமரப்பா அவர்கள் ஒரு பகுதியிலே செல்லுகின்றார்கள். இடையிலே ஒரு ஆறு ஒன்று குறுக்கிடுகின்றது. செல்வதற்கு தடையாக இருக்கின்றது. இந்த சமயத்திலே எதையும் பொருட்படுத்தாமல் உமரப்பா அவர்கள் சர்வசாதாரணமாக தண்ணீரில் நடந்து செல்கின்றார்கள். ஒளிமார்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. தண்ணீரிலே நடப்பது என்பதோ ஆகாயத்திலே பறப்பது என்பதோ அல்லாஹ்வோடு ஃபனாவாகி விட்டவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல, சர்வசாதாரணமாக நிகழும். அருமையான பெருமக்களே, இவர்கள் தண்ணீரிலே நடந்து செல்கின்றார்கள். இந்த காட்சியை இமை கொட்டாமல் ஒரு இந்து தம்பதிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நீண்ட நாட்களாக ஒரு குறை, குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு குறை. அவர்கள் செல்லாத அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் இல்லை, அவர்கள் பண்ணாத மருத்துவங்கள் இல்லை. ஆனாலும் அந்த குறையாகவே இருந்தது. இவர்கள் பார்த்தார்கள், இவர்கள் பெரிய ஒரு மகான் போல் தெரிகின்றது. சர்வசாதாரணமாக தண்ணீரில் நடக்கின்றார்களே, இவர்களிடம் சென்று நாம் முறையிட்டால் இதற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் என்பதாக வந்து தன்னுடைய குறையை கடுமையாக அழுதவர்களாக சொல்லுகின்றார்கள். அவர்கள் மீது இறக்கப்பட்ட நம்முடைய பாட்டனார் உமரப்பா அவர்கள் தான் மென்று கொண்டிருந்த வெற்றிலையை அந்த இந்து தம்பதிகளுக்கு கொடுத்து இதை நீங்கள் சுவையுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அவர்களும் முகம் சுளிக்காமல் அதை வாங்கி சுவைக்கின்றார்கள். உமரப்பா அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு நானே பெயர் வைக்க வருவேன் என்பதாக சொல்லிவிட்டு விடைபெறுகின்றார்கள். 10 மாதங்கள் கிடக்கின்றது. நடந்த நிகழ்வு கோட்டாரிலே. ஆனால் இப்பொழுது அப்பா அவர்கள் கொச்சியிலே
தன்னுடைய ஆத்மீக குருநாதர் புகாரி தங்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய புனிதமான அவையிலே அமர்ந்து ஆத்மீக ஞானங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே புகாரி உமரப்பா அவர்களுக்கு தன்னுடைய கஷ்பின் மூலமாக உள்ளத்திலே குழந்தை பிறந்த செய்தி தெரிகின்றது. உடனே குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக லேசாக நழுவ ஆரம்பிக்கின்றார்கள். இதனை பார்த்து கொண்டிருந்த அவர்களுடைய உஸ்தாது ஷேக் அவர்கள் கேட்கின்றார்கள், புகாரி தங்கள் நாயகம், என்ன பிறந்த குழந்தைக்கும் பெயர் வைக்க கிளம்பிவிட்டீரோ? இவர்கள் கோட்டாரிலே நடந்த நிகழ்வை உமரப்பா அவர்கள் தன்னுடைய உஸ்தாதிடத்திலே சொல்லவில்லை. அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே உஸ்தாதுக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் கல்விலே நினைக்கின்றார்கள், குழந்தை பிறந்து விட்டது, குழந்தைக்கு நாம் பெயர் வைக்க வேண்டும் என்பதாக. இவர்கள் மனதிலே நினைத்ததை உஸ்தாத் அவர்கள் கஷ்பின் மூலமாக தெரிந்து கொண்டார்கள். பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்க செல்லுகின்றீரோ என்று கேட்டபொழுது உமரப்பா அவர்கள் அதிசயித்தவர்களாக தன்னுடைய உஸ்தாதிடத்திலே அனுமதி கேட்டு விடை பெற்றுவிட்டு கோட்டாருக்கு வருகின்றார்கள். கொச்சியிலே இருக்கக்கூடியவர்கள் கோட்டாரிலே அடுத்த நிமிடம் வந்து விட்டார்கள். இதுதான் வலிமார்களுடைய கராமத். அதை பார்த்ததும் அந்த இந்து தம்பதிகளுக்கு தங்களுடைய கண்களையே நம்ப முடியவில்லை. காலிலே வீழுகின்றார்கள். இறுதியாக உமரப்பா அவர்கள் தன்னுடைய பெயரையே அந்த குழந்தைக்கு உமரையன் என்பதாக வைத்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறிலிருந்து நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று கோட்டாரிலே நீண்ட நாட்களாக வாழ்ந்த உமரப்பா அவர்களுக்கு இறுதி காலத்தை நம்முடைய சொந்த ஊர் காயல்பட்டினை கழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. எனவே தன்னுடைய இடத்திலே ஒரு ஹலீஃபாவாக பிரதிநிதியாக அந்த கோட்டாரிலே வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதரை, ஒரு அப்பாவியான மனிதரை நியமித்து விட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து விடுகின்றார்கள். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அப்பா அவர்களுக்கு வேறு ஆளே கிடைக்கவில்லையா? போயும் ஒரு அப்பாவியான மனிதரை ஹலீஃபாவாக நியமித்து விட்டார்களே என்று மக்கள் எல்லாம் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றார்கள். இவர் எப்படி திக்ர் நடத்தப் போகின்றார் என்று மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள். சங்கையான பெருமக்களே, மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கின்றார்கள். இவர்கள் எப்படி அப்பா அவர்களுடைய இடத்தில் இருந்து திக்கரை நடத்தப் போகின்றார்கள் என்று மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். திக்கர் நடத்தக்கூடிய நாளும் வந்துவிட்டது. இந்த அப்பாவியான மனிதர் திக்கரை நடத்துகின்றார்கள். எந்த ஒரு தயக்கமோ எந்தவித ஒரு நடுக்கமோ இல்லாமல் சிறப்பாக நடத்தி முடிக்கின்றார்கள். இது மக்களுக்கு அதிகமான ஆச்சரியத்தை தருகின்றது. கேட்டார்கள், எப்படி உங்களால் எந்த ஒரு தயக்கமும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சிறப்பாக நீங்கள் திக்ரை நடத்தினீர்கள் என்று கேட்டபொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் எங்கு திக்ரை நடத்தியது? உமரும் புகாரியும் அல்லவா நடத்தினார்கள். உமர் காஹிரி, குத்துபு ஜமான் உமரப்பா அவர்களும் கண்ணனூர் புகாரி தங்கள் அவர்களும் அல்லவா இந்த திக்ரை நடத்தினார்கள். நான் எங்கு நடத்தினேன் என்று கேட்கின்றார்கள். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இந்த நேரத்திலே அந்த அவையிலே அந்த சபையிலே இருந்த இன்னொரு சையது சாதாத் நபியினுடைய குடும்பத்திலே வந்த ஒரு மனிதர் சொன்னார்கள், ஆம், அந்த மனிதர் சொல்லுவது உண்மை. நம்முடைய பார்வைக்கு வேண்டால் அவர்கள் திக்ர் நடத்தியது மாதிரி தெரிந்தது. ஆனாலும் கூட அவர்களுடைய இரண்டு புறத்திலும் உமருல் காஹிரி குத்துபு ஜமான் உமரப்பா அவர்களும் கண்ணனூர் புகாரி தங்கள் நாயகமும் இரண்டு புறத்திலும் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்த்தேன் என்று சொன்ன பொழுது அவர்களுடைய அதிசயம் ஆச்சரியம் முன்னை விட அதிகமாகியது என்பதாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடிகின்றது. சங்கையான பெருமக்களே, இதே போன்று நம்முடைய அருமை பாட்டனார் குத்துபு ஜமான் தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்த நேரம் அது. இவர்களை பார்ப்பதற்காக கண்ணனூரிலிருந்து புகாரி தங்கள் நாயகம் வருகின்றார்கள். வந்தவர்கள் உமரப்பா அவர்கள் தன்னுடைய புனிதம் அந்த குழந்தையை நம்முடைய பாட்டனார் குத்துபு ஜமான் தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறிய குழந்தை தன்னுடைய உஸ்தாதிடத்திலே கொடுக்கின்றார்கள். புகாரி நாயகம் தன்னுடைய மடியிலே வைத்து நம்முடைய அப்பாவினுடைய தலையை பாசத்தோடு தடவி விடுகின்றார்கள். பிறகு தன்னுடைய முபாரக்கான நாவை
அந்த குழந்தையினுடைய வாயிற்குள் நுழைக்கின்றார்கள். குழந்தை சாய்பப்பா அவர்கள் அந்த நாவை அப்படியே உறிஞ்சி விடுகின்றது. இப்பொழுது உமரப்பா அவர்களை பார்த்து சொன்னார்கள் புகாரி தங்கள் நாயகம், என்ன உமரே, நீங்கள் எத்தனையோ வருடம் கால் மடித்து என்னிடம் பெற்ற தீட்சைகளை, மார்க்க ஞானங்களை, இர்ஃபானுடைய எலும்புகளை ஒரே ஒரு உரிதல், ஒரு நிமிஷத்து, ஒரு செகண்டிலே உம்முடைய மகன் பெற்றுவிட்டாரே என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பாட்டனார் குத்துபு ஜமான் தெக்கா சாஹிப் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இர்ஃபானுடைய இல்மின் நிலை என்ன, அவர்களுடைய தரஜா என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான குடும்பம், பரிசுத்தமான குடும்பத்தை வைத்துத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். யாராவது ஒருவர் நபியின் மீது அன்பா, தேவையில்லை. நபியினுடைய குடும்பத்தின் மீது பாசமா, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய அமல் போதும், எங்களுடைய அமலை வைத்து மாத்திரம்தான் நாங்கள் ஈடேற்றம் பெறுவோம் என்று யாராவது ஒருவர் நினைத்தால் அவருடைய எண்ணம் சரி செய்யப்பட வேண்டும். சங்கையான பெருமக்களே, அப்படி என்ன அமல்களை நாம் செய்துவிட்டோம்? சையதுனா சித்தீக்குல் அக்பர் நாயகம், அஃதலுல் பஷரி பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களிலேயே சிறப்பானவர்கள், சுவர்க்கத்திற்கே தகுதியானவர்கள். யாருடைய ஈமான் தராசினுடைய ஒரு தட்டிலேயும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுடைய ஈமானை மறுதட்டிலும் வைத்தால் இவருடைய ஈமானுக்கு நிகராக ஆகாது என்று நபியின் மூலம் புகழப்பட்ட அப்படிப்பட்ட சையதுனா சித்தீக்குல் அக்பர் நாயகம் அவர்கள் சொல்லவில்லையா? கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல் சுஅமாலி கஸீருன் ஜாது தாஅதி கலீல். யா அல்லாஹ், என்னுடைய நிலைமை என்ன? யா லைஸ லீ கைருல் அமல், என்னிடத்திலே எந்த அமலுமே இல்லை, என்னுடைய நிலை என்ன என்று சையதுனா சித்தீக் நாயகம் அவர்கள் கேட்கின்றார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு கட்டத்திலே சையதுனா ஆயிஷா சித்திகா நாயகி கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், நாயகமே, இந்த உலகத்திலே வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர அளவிற்கு யாராவது நன்மை செய்திருக்கின்றார்களா என்று கேட்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம், தன்னுடைய தந்தை சித்தீக்குல் அக்பர் நாயகம் அவர்களை சொல்லுவார்கள் என்று. ஆனால் கண்மணி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், வானத்தில் உள்ள விண்மீன்கள் அளவிற்கு ஒரே ஒரு மனிதர் அமல் செய்திருக்கின்றார், அவர்கள் தான் சையதுனா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஆயிஷா நாயகி கேட்கின்றார்கள், என்ன நாயகமே, அப்பொழுது எங்கள் தந்தை, என்னுடைய தந்தை அப்படி அமல் செய்யவில்லையா என்று கேட்ட பொழுது கண்மணி நபிகள் சொன்னார்கள், உமர் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் உன்னுடைய தந்தை 3 நாட்கள் கார சௌரிலே